ஹலோ மை டியர் சொந்தங்களே, இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. என்னடா பெரிய சமையல் மாஸ்டர் மாதிரி ஏப்ரான்லாம் போட்டிருக்காளே அப்படின்லாம் பார்க்காதீங்க. இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறோம். ஸோ அதனால தான் ரொம்ப ஆர்வமாக கிச்சனுக்குள்ளே சமைக்க வந்துட்டேன். இன்றைக்கி நேரமாக போய் இன்றைக்கி நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக சமையல் பண்ணி நல்லா ஒரு வெட்டலான்னு முடிவெடுத்தாச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஒரு சமையல் தான். எதுக்காக அந்த ஹெல்த்தியான சமையல் அப்படின்னா எனக்காக தான். ஸோ ஆடு மீன் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம்னா ஏன் ரத்தம் இல்லை, ஆட்டு ரத்தம். எப்பவுமே இப்போலாம் வந்து நான் கன்சீவ் ஆனதுலேருந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஆட்டு ரத்தம், ஈரல், அந்த செவரொட்டி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கிறேன். ஏன்னா வந்து பிளட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நமக்கு. ஸோ அதுக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே சாப்பிட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு டிஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரத்தத்தை வந்து வாங்கிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணி நல்லா அதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நான். ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டுக்கிட்டாச்சு. அப்புறமா பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. ஸோ வணக்கி விட்டுட்டு அந்த ரத்தம் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதோடு ஊற்றி நல்லா கிண்டி விட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக அது நல்லா வெந்து வந்துடும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட மாட்டோம். ஸோ முட்டை தான் வந்து நான் அதில் உடச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா தேங்காய் பூ வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார். ஸோ அதனால் நான் வந்து முட்டை தான் போடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா மீன் எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து மீன் பொரியல், மீன் குழம்பு, அப்புறமா வந்து எனக்காக இன்னொரு டிஷ் வந்து அந்த செவரொட்டின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவுமே இன்றைக்கி வந்து நல்ல ஒரு தட்டப்புலான ஒரு விருந்து மாதிரி தான் எல்லாமே. அந்த மாதிரி நல்லா சாப்பிடணும். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் கன்சீவ் ஆனதுலேருந்து இந்த ஒரு 4th மந்த் கம்ப்ளீட் ஆகி 5th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எனக்கு நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிடணும், நான்வெஜ் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு எனக்கு. வந்து நான்வெஜ் சாப்பிடணும் நல்லா. சாப்பாடே இப்போ சாப்பாடு சாம்பார் வச்சு சாப்பிட்றதா இருந்தாலுமே நல்லா ஒரு 2 கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் அந்த மாதிரி சாப்பிடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு, நல்ல வெரைட்டியாக. ஸோ அதனால் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ வாய்க்கு நல்லா சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் தான். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லோரும் திருச்சியில் இருக்காங்க, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம். அதனால் வந்து வேறு வழி இல்லை, நம்ம தான் செஞ்சு சாப்பிடணும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சாப்பிட்றோம்ல. சோறு முக்கியம் இல்லை பிகிலு. அதனால் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றது, எது தோணுச்சோ செஞ்சு சாப்பிட்றது, வாங்கியும் சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு கன்சீவாக இருந்ததை விட இது செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் எல்லாமே. ஸோ அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்றேன். கொஞ்சம் நடுவில் கஷ்டமாகவும் இருக்குது, வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே சாப்பிட வேண்டியதான். ஸோ ரத்தம் வந்து நல்லா பொரியல் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து அந்த செவரொட்டி வந்து கொஞ்சம் நேரம் நான் சுடுதண்ணில் 2 வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இது ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க. இங்கே ஒரு செவரொட்டி வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா, 300 ரூபா கொடுத்து 2 செவரொட்டி வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்கார் எனக்காக. இது வந்து அது கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த செவரொட்டி கிடைக்கிறது கூட. நாங்கள் ஃபஸ்ட் நாளே போய் சொல்லி வச்சுட்டு அப்புறம் காலையில் போய் நேரமாக போய் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். போன வாரம் வாங்கி சாப்பிட்டு ஒரு இடத்துல 100 ரூபாய்க்கு வந்து கிடச்சிச்சு. இன்றைக்கி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. ஸோ 2 வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் லேயர் இருக்கும், அதை வந்து உரிச்சிடணும். இல்லைனா அது வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி சாப்பிட்டு அந்த ஃபீலே இருக்க சவுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட் லேயரை உரிச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த பொரியல் பண்ணலையே, ஸோ அதே வானல்லே அப்படியே அதை கழுகாமல் அதிலே திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம், ஒரு அரை வெங்காயம், நல்லா ஒரு 3 பல் பெரிய பூண்டு, கருவேப்பிலை, காரத்துக்காக கொஞ்சமாக ஜீரகம், மிளகுத்தூள் மட்டும் நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது 4 மட்டும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வணங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தெல்லாம் நல்லா வணங்க விட்டுட்டேன். இதில் வேறு எதுவுமே போட தேவையில்லை. அந்த செவரொட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு உப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தன்மை இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து நான் உப்பெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. அப்படியே
செவரொட்டியை உள்ளார போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டேன். அப்புறமா என்ன செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு இது பிடிக்குமா பிடிக்காதா, ஏன்னா நான் சாப்பிட்டதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. இந்த செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கேன். மெடிசன்லாம் கொண்டு அவ்வளோ மெடிசன் சாப்பிட்றேன். அது ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டாக இருக்குது எனக்கு. அதனால் மெடிசன் எல்லாமே கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் பண்ணது நல்லா டேஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தேன், நல்லா சாப்பிட்டேன் நானே. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செவரொட்டி அந்த பக்கமாக எடுத்து அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே இன்றைக்கி வந்து அரைச்சி வச்சிடலாம், குயிக்காக ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் பச்சையாகவே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு என்னென்ன ஜீரகம் எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன். அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். தேங்காயெலாம் அரைச்சி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். நான் வந்து குயிக்காக வீடியோ எடுக்கணும், சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக நான் வச்சுருந்தேன். ஸோ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா போட்டு கிண்டி விட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் இத்தனை டிஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா எம்மியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே எப்பவுமே கடையில் வாங்கி எந்த பொடியுமே சேர்க்க மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேபி மசாலா வந்து சின்ன சின்ன பாக்கெட் வாங்கி 2 சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா எப்பவுமே நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் வீட்டில் மசாலா தூள்லாம் எதுவும் அரைக்கலை, எல்லாமே கடையில் வாங்கினது தான். ஸோ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே வந்து கடையில் வாங்கியாச்சு. இந்த டைம் மார்க்கெட் போயிருந்தோம், அப்போவே எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி குட்டியாக அந்த ஜேபி மசாலா தூள் ஒரு பாக்கெட் வந்து உள்ளார போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பச்சையாக போட்டு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறமா புளிக்கரைச்சல் தேங்காய் எல்லாமே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக மீன் போட்டு இறக்கியாச்சு. நல்லா கமன்னு காலேருந்து வேறு எதுவுமே சாப்பிடல. நல்லா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு 2 வரிக்கி தொட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சமையலுக்குள்ளே இறங்குனது தான். அடுத்து சவுத்தில் கையை வைக்கணுன்னா இந்த மீன் குழம்போட தான் கை வைக்கணுன்ற முடிவில் தான் நான் இறங்கியிருந்தேன். அதே மாதிரி கடன்னு 8:30 மணி 8:45 கிச்சனுக்குள்ளே போனேன். 11 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு 11:15 உட்காந்து சாப்பிடவே ஆரம்பித்தாச்சு. செம பசி. அது என்னவோ தெரியல, நான்வெஜ்ஜை பார்த்தோன்னே அப்படி பசிக்குது கபன்ட்டு. முன்னாடியெல்லாம் இந்த ஃபீல்லாம் எனக்கு வரவே வராதுங்க. எப்போயுமே யூஸ்வலாக வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் எடுப்போம் சாப்பிடுவோம். பட் வந்து இந்த டைம் வந்து என்னன்னு தெரியல, சாப்பிட்டே ஆகணும். நான்வெஜ்னால் சாப்பிடணும், அவ்வளோதான். எல்லாமே நல்லா சாப்பிட்றேன். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பி தான் எனக்கே. அப்புறம் என்ன, நாளைக்கு ஆடி 18. ஸோ அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறைய துணியெல்லாம் இருக்குது துவைக்கணும். அப்புறமா வந்து வீடியோ கண்டென்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பழைய சேனல் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகும். பட் அது எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுனே தெரியல மக்களே. அதனால் வந்து அது அப்படியே வந்து இருக்குது. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த சேனல் கிடச்சிச்சின்னா வந்து எனக்கு கோடி புண்ணியம். ஆனால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட்லேயே தான் இப்போ இருக்கேன். எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆச்சு, 7-8 மாதம் ஆச்சு சேனல் போய். இது வரைக்கும் கைக்கு கிடைக்கல. நாங்களும் என்னென்னமோ எஃபெக்ட் போட்டு பார்த்துட்டேன், இன்னும் கைக்கு சேனல் வர மாதிரி தெரியல. நானும் நிறைய பேர்த்திட்ட கேட்டு பார்த்துட்டேன். அதனால் எனக்கு அந்த வரும் கிடைக்கும் திரும்ப கிடைக்கும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே போயிடுச்சு. சரி, இதில் இந்த வீடியோலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம ரெகுலராக நம்ம ரொட்டீனாக நம்ம லைஃப்பில் என்னென்ன நடக்குது, நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அந்த பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தேவையான மசாலா தான் போட்டுட்ருக்கிறேன். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சை பழம், அப்புறமா கொஞ்சமாக இந்த ஜேபி மீன் வறுவல் பொடி ஒரு சின்ன பாக்கெட்டு 1, உப்பு. இதில் வந்து நான் ஒரு சில பேர் முட்டையெல்லாம் சேர்த்துக்குவாங்க இல்லையா, நான் முட்டையெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல. ப்ரெட் தூள் இருந்துச்சுன்னா ப்ரெட் தூள் சேர்த்துக்குவேன். நான் வந்து அதை ஃபைனலாக எல்லாம் அந்த பேஸ்ட்டெல்லாம் தடவி முடிச்சுட்டு ஃபைனலாக நான் சேர்த்துக்குவேன், டிப் பண்ணி எடுப்பேன் அந்த ப்ரெட்
தூளில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெட் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா அந்த மீன் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், அரிசி இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பாட்டு அரிசி. ஸோ அதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு, அந்த பொடியை வந்து இதில் இந்த இப்போ மசாலா நான் பிசைஞ்சிட்ருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். மீனோட டேஸ்ட்டு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ ட்ரை பண்ணாதவங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியோட அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்படி இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எப்போயுமே. அப்படி இல்லைன்னா வெள்ளை ரவை சேர்த்துக்குவேன். வெள்ளை ரவை இருந்ததுன்னா சேர்த்துக்குவேன். இன்றைக்கி வெள்ளை ரவையும் இல்லையா, அதனால் நான் அரிசி தூள் தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு நிஜமாலுமே. இன்றைக்கி சொல்ல இந்த ஒரு கெடா விருந்து மாதிரி ஒரு செம்ம விருந்து, சண்டே ஸ்பெஷல். நான் நல்லா சாப்பிட போகிறேன். வாங்க சண்டே நீங்களும் சாப்பிடலாம். நல்லா மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா மசாலா போட்டு நல்லா நான் எப்பவுமே கை வைக்க மாட்டேன் மீனில், ஏன்னா அந்த மசாலாலாம் எரியும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா தெம்பாக சாப்பிட்றதுன்னு முடிவாயிடுச்சு. அதனால் வந்து கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா எல்லாம் மீனில் படுற மாதிரி தட்டில் போட்டு எல்லா மீனுக்கும் மசாலா தடவி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா அந்த மசாலா வந்து அந்த மீனுக்குள்ளே இறங்கிரும். அப்புறமா நான் தோசைக்கல்லில் போட்டு தான் அந்த மீனை எடுக்க போகிறேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நல்லா குழம்பு கொதிஞ்சிட்டு இருந்தது இல்லைங்களா, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அப்புறமா மீனை சேர்த்துட்டு ஒரு 5 minutes இறக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறமா சாப்பாடும் நான் வச்சு விட்டுட்டேன். சாப்பாடு வச்சு விட்டுட்டு கிச்சன்லாம் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். ஆனாலும் சாயந்தரம் வேலை இருக்குது இன்றைக்கி. வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து க்ளீனிங் ஒர்க் இருக்குது இன்றைக்கி வந்து ஹெவியாக. அப்புறம் அந்த பக்கம் ஏற்கனவே இந்த செவ்ரொட்டி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரத்த பொரியலை விட இந்த செவ்ரொட்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. இது சாப்பிட்றதே சூப்பராக இருந்தது எனக்கு, நல்லா டேஸ்ட்டாக. அப்புறம் அந்த பக்கம் வெங்காயம், லெமனு, மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்காகனா மீன் பொரிக்கிறோம் இல்லையா, ஸோ சைடில் வந்து எங்கள் வீட்டு அம்மனி வந்து கேட்பாங்க அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த அம்மனிக்காக எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாலில் வந்து எடுத்து வச்சுட்டேன் எல்லா டிஷ்ஷும். சோறு, மீன் குழம்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்ரொட்டி, ரசம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரியல், ரத்த பொரியல், வெங்காயம், தண்ணி, டம்ளர் எல்லாமே கொண்டு வந்து பக்காவாக எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு தெம்பாக வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு தட்டில் சாப்பாடை நான் போட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஹாப்பி சண்டே, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.